மதிப்பிற்குரிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நானும் முக்கிய லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் பாக்குற மாதிரியும் தெரியல, ஒன்றும் பண்ற மாதிரியும் தெரியல. எப்படியோ கடைசியா ராகுல் திரிபாத்தியை உட்கார வச்சுட்டு ஆயுஷ் மாத்திரையை இறக்குனீங்க. அப்படியே குட்டி ரோஹித் சர்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா என்ன, அவங்க டீமுக்கு பெரிய ரோஹித் சர்மாவே நமக்கு அடி பொழந்து தீர்த்துட்டான். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, ஜடேஜா பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, பவுலிங் ஆல்ரவுண்டரு. யூடியூபர் அஸ்வின் அண்ணா இப்பதான் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் அண்ணா மாதிரி போட்டாரு, பரவாயில்ல. ஏமி ஓவர்டனை பேட்டிங்காக ஆடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி ஜடேஜாவை அனுப்புறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஜேமி ஓவர்டனுக்கு பவுலிங் மட்டும் தான் கொடுக்க போறீங்கன்னா அவருக்கு பதிலா அன்சுல் கம்போஜையோ இல்ல நேத்தன் எலிசையோ ஆடிட்டு போயிடலாம்ல. சிவம் டூபேயும் ஜடேஜாவும் கடைசியில 4-6 எல்லாம் அடிச்சு ஏதோ நல்ல இன்னிங்ஸ் மாதிரி காட்டிக்கிட்டாங்களே தவிர மிடில் ஓவர்ஸ்ல அவங்க பண்ண ஆட்டம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. முக்கி 170+ அடிச்சிங்களே, இதைத்தான் இவ்வளவு நேரம் ஒட்டிட்டு இருந்தியாக்கும் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் 15 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? மற்ற டீம் எல்லாம் ஒரு மேட்சும் ஜெயிச்சு பிளே ஆஃப் போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்க ஒரு மேட்ச்லயும் ஒரு ஆளை டிராப் பண்ணி ஒரு யங்ஸ்டரா இறக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே போனா 11 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிளேயிங் 11 என்னன்னே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த சீசன் இவ்வளவுதான் நக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை யங்ஸ்டர் வச்சிருக்கீங்க, அவங்களையாவது இறக்கி விடுங்க, என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு லெட்டர் எழுதி பேப்பரும் பேனாவும் வீணா போனதான் மிச்சம்.